மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது பிப்ரவரி 24ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. சமீப காலங்களில் போட்டித் தேர்வுகளில் நம்ம நடப்பு செய்தியில் மையப்படுத்தி எப்படிலாம் உங்களுக்கு ட்விஸ்ட் வச்சு ஜிகே சப்ஜெக்ட் எல்லாத்தையும் கலந்து கரண்ட் அஃபேர்ஸை எப்படி கொஸ்டின்ஸாக கேட்குறாங்க அதன் அடிப்படையில் தொகுத்து வழங்கியிருக்கிறேன் தமிழில். ஓகேவா, நல்லா பயன்படுத்திக்கோங்க. சூப்பராக ஒரு கவர்மெண்ட் ஜாப்பை வாங்கிட்டு உங்கள் லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகி என்ஜாய் பண்ணிக்கோங்க. சரிங்களாம்மா? அதே மாதிரி இந்த பழைய கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வாய்ப்பு கிடைக்கும் போது ரிவிஷன், நடுவில் போனஸ் கேள்விகள், இறுதியாக இன்றைய தினத்தில் நம்ம சொன்ன எல்லா விஷயங்கள்லேருந்து ஒரு சில முக்கியமான கேள்விகள், அதாவது சூப்பர் செல்ஸ் கேள்விகள், இப்படி நிறையா பண்ணிட்டு இருக்கிறோம். நல்லா பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? சூப்பர். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளுக்கு ஹார்ட் ஒர்க் புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கேட்குற கேள்விகளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். சரிங்களாம்மா? ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது வழக்கம் போல் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோமா? பிப்ரவரி 24ஆம் தேதியில் முக்கிய தினங்கள், ரொம்ப முக்கியமான தினம். இன்றைய தினத்தில் 2 தினங்கள் இருக்குது. சரிங்களா? அடுத்தபடியாக தமிழகத்தில் வாக்காளர்களின் எண்ணிக்கை 2026 சட்டமன்ற தேர்தலில் எத்தனை பேர் ஓட்டு போடுறதுக்கு தகுதி உள்ளவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டியல் வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன சிறப்புகள் சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி இந்தியாவின் முதல் பிரகார் கொள்கை, சரியா, பிரகார் பாலிசி அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமானது. அதனைத் தொடர்ந்து குளிர்கால ஒலிம்பிக் போட்டி 2026 சமீபத்தில் நிறைவடைஞ்சிருக்குது. இந்த போட்டி எங்கே நடைபெற்றது, பதக்க பட்டியலில் யார் டாப்பில் இருக்காங்க, அதை பார்க்க போகிறோம். அது முடிச்சதுக்கப்புறம் உலகம் உங்கள் கையில் திட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்டது, எப்போ எதற்காக தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இறுதியாக நம்ம சூப்பர் செல்ஸ் கேள்விகள் நம்ம பார்க்க போகிறோம். சரியாம்மா? சரி, ஆரம்பிக்கலாம். இன்றைய தினத்தில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பிப்ரவரி 24 என்னென்ன முக்கிய தினங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? பிப்ரவரி 24 என்பது தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர், சரியா, செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களின் பிறந்த நாள். ஓகேவா? 1948 பிப்ரவரி 24 அன்று கர்நாடகா மாநிலம் மைசூரில் பிறந்தவர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். சினிமா துறையில் பயங்கரமாக கலக்குனவங்க. அதுக்கப்புறம் சரியா அரசியல் வாழ்க்கைக்கு வந்திருந்தாங்க. முதல் முறையாக 1991ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்தாங்க. சரிங்களா? இன்னொரு சிறப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் ஜானகி அம்மையார் அவர்கள். அதே மாதிரி மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் முதலமைச்சர் என்ற சாதனை படைத்தவர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். சரிங்களா? மொத்தம் அவங்க பார்த்தீங்கன்னா 6 முறை ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் 6 முறை தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்து தமிழ்நாட்டில் அதிக முறை முதல்வர் அப்படிங்கிற சாதனையை படைச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி 1992ஆம் ஆண்டு தொட்டில் குழந்தை திட்டம், முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம், அதே மாதிரி அனைத்து மகளிர் காவல் நிலையம், இது எல்லாமே 1992 தொடங்கியிருந்தாங்க. அதனால அதை பெண் குழந்தைகளுக்கு சூப்பரான திட்டங்களை அறிவித்ததுனால 2020ஆம் ஆண்டு முதல் தமிழ்நாடு அரசானது பிப்ரவரி 24 அந்த தேதியினை, அதாவது ஜெயலலிதா அம்மையார் அவர்களின் பிறந்த நாளை தமிழ்நாடு அரசு மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினமாக கொண்டாடி இருக்கிறாங்க. சரிங்களா? இது தவிர அம்மா உணவகம், அம்மா குடிநீர், அம்மா மருந்தகம், தாலிக்கு தங்கம் திட்டம், சரிங்களா, மழைநீர் சேகரிப்பு திட்டம், இப்படி நிறைய சூப்பரான திட்டங்கள். ஓகே, மங்கள மாலை திட்டம், திருநங்கைகளுக்கான மாதந்தோறும் அந்த நிதி உதவி திட்டம், இப்படி சூப்பரான திட்டங்களை கொண்டு வந்திருந்தாங்க. ஜெயலலிதா அவர்கள் டிசம்பர் 5, 2016 அன்று உடல் நலக்குறைவு காரணமாக மரணம் அடைஞ்சிருந்தாங்க. ஜெயலலிதா அவர்களின் மரணம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு தமிழ்நாடு அரசு அமைத்த குழுவின் தலைவர் ஆறுமுகசாமி ஆணையம் மறக்காதீங்க. சரிங்களா? ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன். இதை பற்றி நான் தனியாக ஒரு ஷார்ட்ஸ் கூட போடுக்கிறேன். ஒரு 2.5 நிமிஷம் தான் ஷார்ட்ஸ் போகும், ஆனால் அதில் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க நம்ம ஷார்ட்ஸை கொஞ்சம் பாருங்கள். சரியாம்மா? அடுத்தபடியாக அதான் தமிழ்நாட்டில் மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம். ஓகேவா? பிப்ரவரி 24ஆம் தேதி. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான தினம் பாருங்க, மத்திய கலால் தினம், சரி, சென்ட்ரல் எக்ஸைஸ் டே அப்படி சொல்றாங்க. 1944ஆம் ஆண்டு பிப்ரவரி 24 மத்திய கலால் மற்றும் உப்பு சட்டம் இயற்றப்பட்டது. இந்த சட்டம் தான் 44 இயற்றப்பட்ட பிறகு 1966ஆம் ஆண்டில் மத்திய கலால் வரி சட்டம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஸ்டார்டிங்கில் இந்த சட்டம் இயற்றப்பட்ட அந்த பிப்ரவரி 24ஆம் தேதி தான் இந்தியாவில் மத்திய கலால் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. சரிம்மா? 2 முக்கிய தினங்கள் பார்த்துருக்கிறோம். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தமிழகத்தில் வாக்காளர்களின் எண்ணிக்கை. சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்தியாவிலே முதல் முறையாக அந்த SIR, சரியா, சிறப்பு தீவிர திருத்த பணிகளை இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருந்தாங்க. முதல் முறையாக அந்த SIR என்று அழைக்கப்படும் அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் முதல் முறையாக மேற்கொள்ளப்பட்ட மாநிலம் பீகார். அதுக்கப்புறம் தமிழ்நாடு உட்பட, ஓகேவா, 12 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் நவம்பர் மாதம் அந்த SIR 2ஆம் கட்ட பணிகள் ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பல்வேறு சரிபார்ப்புகள், ஓகேவா, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சமீபத்தில் தமிழ்நாட்டின் தலைமை தேர்தல் அதிகாரி, சரியா, அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் தமிழ்நாட்டில் இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்க. சரிங்களா? சரி, அந்த இறுதி வாக்காளர் பட்டியலில் மொத்தம்
எவ்வளோ பேர் 2026 சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க தகுதி உடையவர்கள் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா 5,67,00,000 பேர். சரியா, கிட்டத்தட்ட. ஓகேவா, ரவுண்ட் ஃபிகர்லாம் கரெக்டாக தெரிஞ்சால் போதும், இந்த லாஸ்ட்டில் ஃபினிஷிங் நம்பர்லாம் தேவை கிடையாது. சரிங்களா, அதே மாதிரி இந்த மொத்த வாக்காளர்களில் ஆண்களின் எண்ணிக்கை 2,77,00,000, பெண்களின் எண்ணிக்கை, பெண் வாக்காளரின் எண்ணிக்கை 2,89,00,000. அப்போ யார் ஜாஸ்தியாக இருக்கா? இங்கேயும் பெண்கள் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. எங்கும் பெண்கள், எதிலும் பெண்கள். சரியா, போட்டித் தேர்வில் அதிகப்படியான சரியா இந்த போஸ்டிங் வாங்கிட்டு போகிறதே பெண்கள் தான். ஓகேவா, இங்கேயும் பார்த்தீங்கன்னா பெண் எண்ணிக்கை தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஓகேவா, மூன்றாம் பாலினத்தவர்கள் எண்ணிக்கை 7,617. அதே மாதிரி வாக்காளர்கள் நீக்கப்பட்ட வாக்காளரின் எண்ணிக்கை 74 லட்சம் பேர். அதாவது எஸ்ஐஆர் பணிகள் தமிழ்நாட்டில் மேற்கொள்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்த மொத்த வாக்காளரின் எண்ணிக்கை 6,41,00,000. சரிங்களா, அந்த எஸ்ஐஆர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்ட பிறகு 74 லட்சம் வாக்காளர்கள், அதாவது இரட்டை வாக்குகளை கொண்டவங்க, சரியான அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்காதவங்க, அந்த கணக்கெடுப்பு நடைபெறும்போது வீட்டில் இல்லாதவங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டாங்க இந்த ஓட் லிஸ்ட்லேருந்து. அப்படி நீக்கப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை 74 லட்சம். நீக்கப்பட்ட பிறகு 5,67,00,000 பேர் வாக்களிக்க தகுதி உடையவர்கள் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆண் வாக்களின் எண்ணிக்கை விட பெண் வாக்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 12.22 லட்சம் பேர். ஞாபகம் வித்தியாசம். ஓகேவா, சரி. சப்போஸ் எனக்கு இந்த ஓட் லிஸ்ட்டில் என் பேர் இல்லை, அதில் என்ன சந்தேகம் எப்படி இருந்தாலும் சரி, அதற்கானவே ஒரு சிறப்பு மொபைல் செயலியை இந்திய தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அதோட பேர் தான் பார்த்துக்கோங்க, ஓட்டர் ஹெல்ப்லைன் அப்படிங்கிறதா அந்த செயலியோட பேர். இந்த செயலி மூலமாக நீங்கள் ஹெல்ப் கேட்டுக்கலாம். எனக்கு அது மூலமாக சரி வராது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 1950 அப்படிங்கிற ஒரு டோல் ஃப்ரீ நம்பர், இலவச அழைப்பு எண்ணையும் இந்திய தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் மறக்கக்கூடாது. சரியாம்மா, அடுத்து இன்னொரு பாயிண்ட்டு இதில் இல்லை, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பிறகு சரிங்களா, அதிக எண்ணிக்கையில் வாக்காளர்களை கொண்ட தொகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூர். சரி, சோழிங்கநல்லூரில் 5,36,000 பேர் சரிங்களா ஓட்டு போடுறதுக்கு தகுதி உள்ளவர்கள் அப்படின்னு லிஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் அதிக எண்ணிக்கையில் வாக்காளரை கொண்ட சட்டமன்ற தொகுதி. அதே மாதிரி குறைந்தபட்ச எண்ணிக்கையில் வாக்காளர்களை கொண்ட தொகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை துறைமுகம். சென்னை துறைமுகத்தில் ஓட்டு போடுறவங்களோட மொத்த எண்ணிக்கை எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1,16,000 பேர் தான். இதையும் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சப்போஸ் இதில் யாராச்சும் பேர் விடுபட்டு இருந்தது அப்படின்னா, புதுசாக பேர் சேர்க்கணும் அப்படின்னா, இந்திய தேர்தல் ஆணையத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள அந்த படிவம் எண், சரி, அந்த அப்ளிகேஷன் நம்பர் 6 சரிங்களா, அந்த 6வது நம்பர், அந்த அப்ளிகேஷன் நம்பரை ஃபார்மை வாங்கி நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுக்கலாம். திருத்தங்கள் அப்படி ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அப்ளிகேஷன் நம்பர் 8 சொல்லியிருக்கிறாங்க, மறக்கக்கூடாது. சரிங்களாம்மா, ஓகே. அடுத்த செய்தி போகலாமா? அடுத்து முக்கியமான ஒரு செய்தி பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா, இந்தியாவின் முதல் பிரகார் கொள்கை. பிரகார் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, PRAHAAR, ஷார்ட்டா பிரகார் அப்படி சொல்றாங்க. அதோட விரிவாக்கம் பாலிசி ஃபார் ரெஸ்பான்ஸ் அகெயின்ஸ்ட் ஹாஸ்டைல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ரேடிகலிசம். இதுதான் ஷார்ட்டான சொல்றாங்கம்மா பிரகார். என்னன்னு சொல்லி பாருங்க, இந்தியாவின் முதல் விரிவான பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கை. சார், பயங்கரவாதத்தை எதிர்ப்பதற்கான ஒரு பாலிசியை அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு வச்ச பேர் தான் பிரகார். அதோட விரிவாக்கம் தமிழ்ல சொல்லும்போது விரிவான பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கை மற்றும் உத்தி, ஷார்ட்டா பிரகார், மறக்கக்கூடாது. சரிங்களா, இதை யார் வெளியிட்டுக்கிறாங்க இந்த பாலிசியாக சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுவும் எக்ஸாம்பிள் கேட்கலாம், எந்த அமைச்சகம் சொல்லி கேட்கலாம், மத்திய உள்துறை அமைச்சகம். சரியா, வெளியிட்ட நாள் February 23, 2026 அன்று வெளியிட்டுக்கிறாங்க. தற்போதைய மத்திய உள்துறை அமைச்சர் யாருமா? அமித்ஷா அவர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, இந்த கொள்கையானது பயங்கரவாதம் மற்றும் அதற்கு நிதி மற்றும் ஆயுதங்கள் வழங்குபவர்களுக்கு எதிராக பூஜ்ஜிய சகிப்புத்தன்மை, சார், 0 டாலரன்ஸ் அணுகுமுறையை மேற்கொள்கிறது. யாரா இருந்தாலும் சரி, ஓகேவா, அந்த பயங்கரவாதத்திற்கு ஆதரவாக நிதி கொடுக்குறவங்க, ஆயுதங்கள் வழங்குறவங்க யாரும் சரி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு சகிப்புத்தன்மை இல்லாமல் அவங்க மேலே ஆக்ஷன் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு முக்கியமான செய்தி. சரிங்களா, அதுக்கப்புறம் பாருங்க, நோக்கம், முக்கியமான நோக்கம், இந்த பிரகார் கொள்கையோட முக்கியமான நோக்கம் பயங்கரவாத செயல்களை தடுத்தல், அதிரடி நடவடிக்கை எடுத்தல், பயங்கரவாதத்திற்கு நிதி மற்றும் ஆயுத விநியோகத்தை தடுத்தல். இது தவிர முக்கியமானது பாருங்க, 7 முக்கிய தூண்கள். சரியா, இப்போ நிதி ஆயோக் அமைப்பு நம்ம படிச்சிருப்போம் எக்கனாமிக்ஸில், நிதி ஆயோக் அமைப்பு. அதில் ஒரு 7 முக்கிய தூண்கள் இருக்கும். சரியா, 7 பில்லர்ஸ் இருக்கும். அந்த 7 பில்லர்ஸ் அடிப்படையில் தான் நிதி ஆயோக் அமைப்பு செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த பிரகார் பாலிசியில் மொத்தம் 7 தூண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அது எதெல்லாம் சொல்லி பாருங்க, தடுப்பு, பதில் நடவடிக்கை, ஒருங்கிணைப்பு, மனித உரிமைகள், தீவிரவாதத்தை குறைத்தல், சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் மீட்பு ஆகிய 7 தூண்களின் அடிப்படையில் இந்த பாலிசி செயல்படும் சொல்லியிருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் தான் இந்தியா இனிமே நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானதா ஞாபகம் வச்சுக்கோங்க பிரகார். அடுத்தபடியாக ஒரு முக்கியமான ஒரு விளையாட்டு செய்தி,
குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் 2026. சரிங்களா? நம்ம ஏற்கனவே நம்ம ஷார்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கிறோம். ஒலிம்பிக் போட்டிகள் அப்படிங்கிறது பொதுவாக முக்கியமானது 3 வகைப்படும். ஒன்று சம்மர் ஒலிம்பிக்ஸ், இன்னொன்று வின்டர் ஒலிம்பிக்ஸ், இன்னொன்று பார்த்தா பேரா ஒலிம்பிக்ஸ். அதில் சம்மர் ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கிறது சாதாரண லேண்டில் நிலப்பரப்பில் நடைபெறுகிற விளையாட்டு போட்டிகள். அந்த குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் அப்படிங்கிறது வின்டர், ஓகேவா, அதாவது வின்டர் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு சொல்றது ஐஸ் ஹாக்கி, பனி சறுக்கு அப்படின்னு சொல்லி இந்த பனி பிரதேசங்களில் நடைபெறுகிற விளையாட்டு போட்டி. சரியா? அதே மாதிரி இந்த பேரா ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கிறது மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு ஒலிம்பிக் போட்டி, மறக்கக்கூடாது. சரிங்களா? ஓகே, சமீபத்தில் 2026ஆம் ஆண்டிற்கான இந்த குளிர்கால ஒலிம்பிக் போட்டி 25வது சீசனாக, அதாவது 25வது குளிர்கால ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற நாடு இத்தாலி. இத்தாலியில் 2 நகரங்களில் நடைபெற்றது. ஒன்று மிலன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கார்டினா. ஓகேவா? இந்த போட்டி சமீபத்தில் நிறைவடைஞ்சிருக்குது. அதில் ஒரு 2 முக்கிய தலைவர்களை பார்த்துங்க. இத்தாலி நாட்டின் பிரதமராக இருப்பவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மெலோனி அம்மையார் அவர்கள். அடுத்து சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி IOCயோட தலைவராக இருப்பவர் கிறிஸ்டி கோபன்ட்ரி, மறக்காதீங்க. சரிங்களா? சரி, இந்த 25வது குளிர்கால ஒலிம்பிக் போட்டி சமீபத்தில் நிறைவடைஞ்சிருக்குது. இதில் பதக்க பட்டியலில் சரி அந்த மெடல் ஸ்டாலில் நார்வே நாடு, சரியா, நார்வே நாடு தொடர்ந்து 4வது முறையாக, நார்வே நாடு 4வது முறையாக, சரி, நார்வே நாடு 4வது முறையாக பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்து சாதனை படைச்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, சரி பாருங்க, பதக்கப்பட்டியலில் நம்பர் 1 நார்வே. அவங்க வென்ற மொத்த பதக்கங்கள் எண்ணிக்கை 41. இதில் 18 தங்கம் இருக்குது, ஞாபகம். சரிங்களா? 2ஆம் இடத்துல அமெரிக்கா, 3ஆம் இடத்துல நெதர்லாந்து. இந்த போட்டியை நடத்திய இத்தாலி நாடானது 30 பதக்கங்கள், 10 தங்கம் உள்பட 30 பதக்கங்களோட பதக்கப்பட்டியலில் 4ஆம் இடத்தை பெற்று அசத்திருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தபடியாக இந்த குளிர்கால ஒலிம்பிக் போட்டி 2030ஆம் ஆண்டில், ஏன்னா ஒலிம்பிக் போட்டி அப்படின்னாலே பொதுவாக 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். 26ல் இத்தாலியில் முடிஞ்சாச்சு. அடுத்து 2030ஆம் ஆண்டு எத்தனாவது 26வது கோடைக்கால ஒலிம்பிக் போட்டி நடைபெற உள்ள நாடு பார்த்துக்கோங்கம்மா, பிரான்ஸ். சரியா? பிரான்ஸோட ஆல்ப்ஸ் அந்த இடத்துல நடைபெற உள்ளது, மறக்காதீங்க. சூப்பரான ஒரு விளையாட்டு செய்தி. சரிங்களா? அடுத்தபடியாக ஒரு முக்கியமான திட்டம் தமிழ்நாடு அரசோடது, உலகம் உங்கள் கையில். சரிங்களா? மொத்த இன்டர்நெட்டும், சரிங்களா, எல்லாமே நம்ம கைக்குள்ள ஒரு சிங்கிள் செல்ஃபோனுக்குள்ள லேப்டாப்ல வந்துச்சு. ஓகேவா? அதை வச்சு தான் அந்த பேர் வச்சிருக்காங்க, உலகம் உங்கள் கையில். பாருங்க, தொடங்கப்பட்ட நாள் 5/1/2026. சார் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி 2026 சென்னை நந்தம்பாக்கம் வணிக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த உலகம் உங்கள் கையில் திட்டத்தை தொடங்கி வச்சிருந்தாங்க. இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்னன்னு சொல்லி பாருங்க, கல்லூரி மாணவர்களின் டிஜிட்டல் மற்றும் தொழில்நுட்ப திறனை மேம்படுத்த 20 லட்சம் மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினிகள் வழங்குவதுதான் இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம். சரிங்களா? ஒரு தொலைநோக்கு திட்டம் அப்படி ஞாபகம். சரிங்களா? அதே மாதிரி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரி மாணவர்களின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்கான தொழில்நுட்ப இடைவெளியை குறைப்பதே இத்திட்டம் முக்கியமாக நோக்கமாக வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி செப்டம்பர் 15, நோட் பண்ணிக்கோங்க, செப்டம்பர் 15, 2011 அப்போதைய தமிழக முதலமைச்சர் சரியா செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இலவச மடிக்கணினி திட்டத்தை தொடங்கியிருந்தாங்க 2011. ஓகேவா? அதே மாதிரி தான் தற்போதைய அரசு, திமுக அரசு பார்த்தீங்கன்னா உலகம் உங்கள் கையில் அப்படிங்கிற பேர்ல அந்த இலவச மடிக்கணினி திட்டத்தை ஜனவரி 5, 2026 தொடங்கி இருக்கிறாங்க, மறந்துடாதீங்க. சரிமா? அடுத்தபடியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி, மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது தமிழ்நாட்டில்? பிரகார் கொள்கை என்பதன் விரிவாக்கம் என்ன? முடிஞ்சு அதனுடைய நோக்கத்தையும் ஒரு சிங்கிள் லைன்ல சொல்லுங்க. 3வது கேள்வி, உலகம் உங்கள் கையில் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? அதோட நோக்கம் சேர்த்து சொன்னா ஈஸியா இருக்கும். 2026ஆம் ஆண்டிற்கான குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் எந்த நாட்டில் நடைபெற்றது? SIR பணிகள் மேற்கொள்ளப்பட்ட முதல் இந்திய மாநிலம் எது? அது 5வது சூப்பர் 6 கேள்வி. 6வது மற்றும் இறுதி சூப்பர் 6 கேள்வி, மத்திய கலால் வரி சட்டம், தற்போது நடைமுறையுள்ள மத்திய கலால் வரி சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? இதுதாம்மா இன்றைய சூப்பர் 6 கேள்விகள். நிறைய மாணவ நண்பர்கள் சூப்பரா பதில் சொல்றீங்க. சில பேர் வந்து எனக்கு பதில் சொல்ல முடியல சார், நான் நோட்டு போட்டு எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலாக கூட மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரிசல்ட் வரணும், நீங்கள் சாதிக்கணும். அதுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு பங்களிப்பு கண்டிப்பாக கடைசி இருக்கும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள். நம்ம ஹார்ட் ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா. ஓகேவா? மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.